வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படமா வெளியான குபேரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நாகார்ஜுனா, தனுஷ், ராஷ்மிகா மந்தனாலாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்துல இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க. நான் படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன், முதல்ல நீங்க பாருங்க. உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சா அப்படின்றத கடைசியில சொல்லுங்க. நானுமே எனக்கு என்ன லாஜிக் மிஸ்டேக்கா பட்டது அப்படின்றத எண்டிங்ல சொல்றேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்தியால ஒரு பகுதியில பெட்ரோலியம் எடுக்கிறதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்பதான் பெட்ரோல் இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இங்க இன்ஜினியர் பொறுப்புல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு மட்டும் நீரஜ் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு கால் பண்ணிட்டாரு. பெட்ரோலியம் இந்த இடத்துல கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற நீரஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீரஜ் இருக்காரு பாத்தீங்களா, பெட்ரோலியம் மினிஸ்டரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. கிடைச்ச விஷயத்த மறைச்சிருங்க, இதை தனியாருக்கு தந்துருங்க, அதாவது என்கிட்ட இந்த ப்ராஜெக்டை தந்துருங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல, இதை வச்சு எங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும், நாங்க இந்த வாட்டி எலெக்ஷன்லயே ஜெயிக்கலான்ற மாதிரி இந்த மினிஸ்டர் சொல்றாரு. அதுக்கு நீரஜ் இருக்காருல, உங்களுக்கு நிறைய காசு தரேன், அதை வச்சு நீங்க 2 எலெக்ஷன் ஜெயிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அங்க இருக்கவங்களை என்ன பண்ண போறேன் நீரஜ் கிட்ட கேட்கிறாரு. அவங்க எல்லாரையும் சாவடிச்சுதான் ஆகணும், எல்லாரையும் சாவடிக்க போறேன், அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி செட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு நிறைய நீரஜோட ஆளுங்க வந்துடுறாங்க. வந்தவங்க எல்லாரோட கதையை முடிச்சிடுறாங்க. அங்க இருக்க இன்ஜினியர் நீரஜோட ஆளு தானே, அவருமே இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. இப்ப இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்டால மேற்கொண்டு நடத்த முடியாது, தனியார் கிட்ட தரலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகளா சொல்லிடுறாங்க. இவர்கிட்ட வெயிட்டா அமௌண்ட் வாங்கிக்கலாம் நினைக்கிறாங்க. பல பிரிவா இந்த அமௌண்ட்டை பிரிச்சு தரணும், இவ்வளவு அமௌண்ட் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மினிஸ்டர் சொல்றாரு. கவலையப்படாதீங்க, சீக்கிரமா தந்துடுறன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நிறைய பிரிச்சு தர வேலை இருக்குல்ல, தலைவலியா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நீரஜும் அவரோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு தீபக் அப்படின்ற இன்கம் டாக்ஸ் ஆபீசரை ஞாபகம் இருக்கா, நம்மளோட கம்பெனில இருந்து 100 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனாரு. அவர் இப்போ ஒரு பிரச்சனையில ஜெயில மாட்டிட்டு இருக்காரு, அவரை வச்சு இந்த வேலையை பண்ணலாம், நீ அவரை போய் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் தீபக்கை பத்தி நமக்கு காட்டுறாங்க. தீபக் ரொம்ப நேர்மையானவரு. ஒரு அரசியல்வாதியோட வீட்டை ரைடு பண்ணிருப்பாரு. அவர் கோவப்பட்டு ஏடகடமா ஒரு கேஸ்ல இவரை சிக்க வச்சிருப்பாரு. தப்பு பண்ணாம தான் இவர் ஜெயில இருந்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் ஷில்பா இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க இல்லாம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, நீங்க சீக்கிரமா வெளியே வந்துருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சட்டத்தை நம்புறேன், கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவேன்ற மாதிரி இவருமே நம்பிக்கையா பேசுறாரு. இப்ப டைம் முடிஞ்சோம், ஒய்ஃபுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா இவரை பாக்குறதுக்காக நீரஜ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா ஜெயிலை விட்டு நீங்க வெளியே வர மாட்டீங்க, உங்களை உள்ளே தான் வச்சிருப்பாங்க. நான் நினைச்சா நீங்க அடுத்த நிமிஷமே ஜெயிலை விட்டு வெளியே வந்துருவீங்க, அதுக்கான வேலையை நான் பண்றேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஹெல்ப்பை பத்தி எல்லாம் கேட்கறாரு. இது இல்லீகல் வேலை அப்படின்றது தீபக்கு நல்லா புரியுது. இந்த மாதிரி வேலையை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன், சாரின்ற மாதிரி இந்த ஆஃபரை மறுத்துறாரு. மேற்கொண்டு தீபக்கோட கேஸ் நடந்துட்டு இருக்கு. தீபக் குற்றவாளி, 7 வருஷம் தண்டனை அப்படின்ற மாதிரி ஜட்ஜு தீர்ப்பை வழங்கிடுறாரு. ஷில்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவருமே ஷில்பாவை பிரிஞ்சு இருக்கணுமா, குழந்தைய பிரிஞ்சு இருக்கணுமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஜெயில இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பேசாம நீரஜ் சொன்ன ஆஃபரை எடுத்துக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீரஜ் கிட்ட பேசுறாரு. உங்க டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன், என்ன வெளியே எடுங்கன்னு சொல்றாரு. இந்த நீரஜுமே கரெக்ட் பண்ண வேண்டியவங்களை கரெக்ட் பண்ணி இவரை கூடிய சீக்கிரத்திலேயே வெளியே வர வச்சிடுறாரு. வெளியே வந்தவர் பொண்ணை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நாள் மட்டும் இவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டிய வேலையை பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப நேரா நீரஜை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எனக்கு திரும்பி ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப நீரஜும் விஷயத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாளை பின்ன பிரச்சனை வந்தா கூட எங்களை யாரும் நெருங்க கூடாது, அதுக்கேத்த மாதிரி நீங்க டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அதுக்கான ஐடியாவை சொல்றாரு. அதாவது நம்ம ஷெல் கம்பெனியை உருவாக்கணும், அது மூலியமா எல்லாருக்குமே காசு அனுப்பலான்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் டைம் தாங்க, நான் ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறேன் தீபக் சொல்றாரு. இப்ப தீபக் கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பிச்சைக்காரரு பிச்சை கேட்கிறாரு. இவர் காசு தந்தோட அவர் ரொம்ப நன்றின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. பேசாம பிச்சைக்காரங்களை யூஸ் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை பத்தி எல்லாம் அப்பா பையன் கிட்ட சொல்றாரு. அவங்க இதெல்லாம் செட் ஆகுமான்னு கேக்குறாங்க. பிச்சைக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் டிரான்சாக்ஷனை பத்தி கவலையே பட மாட்டான், சைனை போடுன்னு சொன்னா சொல்ற இடத்துல சைனை போடுவான், அதுக்காக தான் சொல்றேன்னு தீபக் சொல்றாரு. இந்த ஐடியா நீரஜுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அப்பா உன்னை போய் பார்க்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு, இந்த ஐடியா செட் ஆகும், நீ அதுக்கான வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பிச்சைக்காரங்களை அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி தான் தீபக் சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி தான் நீரஜ் அனுப்பி வச்சிருப்பாரு. அவன் சொன்ன எல்லாமே ஓகே தான்ப்பா, ஆனா அனுப்பி வைக்கலாம்னு சொன்னால அந்த ரிஸ்க நம்ம எடுக்க முடியாது, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நீரஜ் சொல்றாரு.
இப்பதான் திருப்பதியில தேவான்ற ஒரு பிச்சைக்காரரை காட்டுறாங்க. அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது அவர் கூட பிச்சை எடுக்கிற ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஒருத்தர் ஏடாகூடமா இடிச்சுட்டு போறாரு. ஸ்பீடா போனதால தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த காரை எப்படியாவது பிடிக்கலான்ற மாதிரி தேவாவும் துரத்திட்டு போறாரு. ஆனா தேவாவால பிடிக்க முடியல. இப்ப போலீஸ்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப கார்பரேஷன்ல கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. கார்பரேஷன்ல இருந்து வந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த பாடியெல்லாம் கையை வச்சு தூக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்ல, நம்மளே தான் தூக்கணும்ன்ற மாதிரி பிச்சைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களே அந்த நபரை தூக்குறாங்க. அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்மளே தான் செய்யணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போலீஸுங்க டீசல கூட நிறைய தர மாட்டாங்க. இது போதும், இதை வச்சு கொளுத்திக்கோங்கன்ற மாதிரி கொஞ்சோண்டு டீசல் பெட்ரோலை தராங்க. வேற வழி இல்லாம அதை வச்சு இவங்க இறுதி சடங்கெல்லாம் பண்றாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க நிம்மதியா வாழதான் முடியலன்னு பார்த்தா நிம்மதியா சாக கூட முடியலன்ற மாதிரி ஹீரோவும் ஃபீலிங்கா செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. இவரோட குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரியவர் இருப்பாரு. இப்ப நைட்டு நேரம் அந்த பெரியவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்பதான் நீரஜுக்கு வேலை பார்க்கிற ராபர்ட் அப்படின்ற ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். நாங்க வேலை தருவோம், அந்த வேலையை செஞ்சா 3 வேளை சாப்பாடு போடுவோம், யாரு வரீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா, நம்ம போலாம் தேவா யோசிக்கிறாரு. நான் வரேன்ற மாதிரிலாம் இவங்க கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க கார்ல ஏத்தி தானே கூட்டு போறாங்க. அவர் மேல இருந்து கெட்ட நாத்தம் வருது இல்ல, அதனால அவர் மேல ஸ்ப்ரேவெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இவரை பத்தி யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அம்மா பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அம்மா கூட நடந்துகிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி அம்மாவை இடிச்சுட்டு நிக்காம போகுது. அம்மா சாவர தருவாயில இருக்காங்க. உன்னை இப்படி விட்டுட்டு போறத நினைச்சா கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிக்கிட்டே இறந்து போயிடுறாங்க. இவங்க தேவாவை கூட்டு போற மாதிரியே வேற ஒரு 3 பேரையும் கூட்டு போவாங்க. அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதனால தான் இப்ப பிச்சைக்காரங்களெல்லாம் மாறி இருப்பாங்க. மொத்தமா 3 பசங்க ஒரு பொண்ணை தான் இவங்க தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 4 பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டுலாம் இருக்காங்க. அதுல வந்திருக்க பொண்ணோட பேரு குஷ்பு அப்படின்றது. அந்த குஷ்பு பிரெக்னெண்டா இருக்காங்க போல. நல்லபடியா குழந்தையெல்லாம் பெத்து எடுக்கணும்ன்ற மாதிரி வயித்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கேளுன்ற ஒரு பிச்சைக்காரன் வந்திருப்பான். அவன் என்ன பண்றானா, குஷ்புவோட பேக்ல இருக்க காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அவன் தான் எடுத்தான்ற மாதிரி தேவா சிக்னல் கொடுக்கறாரு. குஷ்பு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, என் காசை தான்ற மாதிரி கேளு கிட்ட சண்டை போடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ராபர்ட் கவனிச்சிடுறாரு. இந்த கேளு திருடி இருக்கான்னு தெரிஞ்சோன்னா கோவப்பட்டு அவனை போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி திருடுற ஒருத்தன் அந்த காசெல்லாம் திருடிட்டானா என்ன ஆகுதுன்றதுக்காக தான் அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவன் பல்லெல்லாம் உடைச்சு விட்டுறாரு. அவன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி அழுதுகிட்டே இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்ப காலையில சமயம் தான் தீபக் இருக்காருல, இவங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. கேளுவோட பல்லு உடஞ்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீ தான் உடைச்சியான்னு ராபர்ட் கிட்ட கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றான். டே, அவன் திருடுனானா என்கிட்ட சொல்லு, நீ எதுக்காக அவனை துன்புறுத்துற, இதுக்கப்புறம் அவங்கள காயப்படுத்தினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தீபக் இவங்க 4 பேர்கிட்டயும் பேசுறாரு. இல்ல 3 பேரோட பேரை சொல்லிட்டேன் பாத்தீங்களா, இன்னொரு நபரோட பேரு பட்டில் அப்படின்றது. இவங்க 4 பேருக்குமே எழுத படிக்க தெரியுமான்ற மாதிரி விசாரிச்சு பாக்குறாரு. இவங்க 4 பேருக்குமே பெருசா எழுத படிக்கலாம் தெரியல. சரி, இவங்க பிளானுக்கு கரெக்டா இருப்பாங்கன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. இவங்களை கிளீன் பண்ற வேலையெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. இப்ப கிளீன் பண்ணி இவங்களை பக்காவா மாத்திடுறாங்க. இவங்களை எதுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்னா, இவங்க பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. நிறைய காசை போட போறாங்க. அந்த காசு எல்லாத்தையும் மினிஸ்டருங்களுக்கு மாத்தி விட போறாங்க. இதுதான் இவங்களோட பிளானா இருக்கும். தேவாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல ஒரு அண்ணன் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. இந்த தீபக்கை பார்க்கும்போது அந்த அண்ணனோட ஞாபகம் வருது. சார், அந்த அண்ணன் மாதிரியே எனக்கு தோணுது சார், உங்களை அண்ணனு கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நம்மளை எதுக்காக கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்கன்றது இவங்க 4 பேருக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டு போவோம், அந்த இடத்துல சைன் போட சொன்னா நீங்க சைனை போடணும், அந்த இடத்துல நீங்க இப்படிதான் உட்காரணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லி தராங்க. அதெல்லாம் இவங்க 4 பேருமே கத்துக்கிறாங்க. நீரஜுமே பிளான்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. அவங்க 4 பேருக்குமே 500 ரூபாய் தராரு. அவங்க 4 பேருமே சந்தோஷமா இவர்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா டிரான்சாக்ஷன் முடிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். முதல்ல கேளுவோட டிரான்சாக்ஷனை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேளுக்கு பண்ண வேண்டிய எல்லா ப்ராசஸையும் முடிச்சிடுறாங்க. கேளுவை போய் விட்டுட்டு வந்துருங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஆனா நீரஜ் போட்டு தள்ளுங்கன்னு ஏற்கனவே இந்த ராபர்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. ராபர்ட் இப்ப போட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். என்ன இங்க கூட்டு வந்திருக்கான்ற மாதிரிலாம் கேளு யோசிக்கிறாரு. இப்ப ராபர்ட் இருக்கான்ல, ரத்தத்தை வேணும்ட்டே வர வச்சு அங்க சுறாவை வர வச்சிடறான். இவன் எதுக்கு சுறாவெல்லாம் வர வச்சிருக்கான்ற மாதிரி கேளு பயந்துட்டு இருக்காரு. இப்ப சட்டுன்னு கேளுவ அந்த சுறா கிட்ட தள்ளி விட்டுறாரு. எதுக்காக கேளு இந்த இடத்துக்கு வரலன்ற மாதிரி தேவா யோசிக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் தீபக் கிட்ட கேட்கிறாரு. இப்ப தீபக்கு கேளு எங்கன்னு விசாரிக்கும் போது தான் கேளு இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. நீரஜ் எதுக்காக இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னா நீங்க திரும்பி ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். உங்க ஃபேமிலியை பத்தி மட்டும் கவலைப்படுங்க, தேவையில்லாம அந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம இவருமே ஏத்துக்கிறாரு. நம்ம ஒய்ஃபுக்காகவும் குழந்தைக்காகவும் ஒரு 4 பேரை பலி கொடுக்க போறோமே அப்படின்ற மாதிரி இவருக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. வீட்டுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. இங்க ராபர்ட்னு ஒருத்தன் தானே இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறான். அந்த ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் குஷ்பு மேல ஒரு கண்ணு இருக்கு. அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்கான். வேணான்ற மாதிரி அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க.
நீ மட்டும் ஓகே சொல்லன்னு வச்சுக்கோ, வயிற்றுல இருக்க குழந்தைய சாவடிச்சிருவேன், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டுறான். வேற வழி இல்லாம இவங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தேவா பார்த்துட்டு இருக்காரு. அவன் தப்பா நடந்துக்கலாம் நினைக்கும் போது தேவா மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு. இவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. ஜன்னல் வழியே இவங்களை வெளியே அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா வயிறு பெருசா இருக்குல்ல, இவங்களால வெளியே போக முடியல. தீபக் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப காலையில தீபக் வந்துடுறாரு. வெளியே வாங்க, ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு சொல்றாரு. சார் நீங்க இல்லாத சமயம் அவன் இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தேவா சொல்றதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து தீபக்கு போன் கால் வர மாதிரிலாம் நடிச்சு இங்க இருந்து தள்ளி போயிடுறாரு. இப்ப ரெண்டு பேரையும் ரெடி பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேவாவோ ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிடுறாரு. அவரும் இந்த பிளான்ல ஒருத்தர் தான். அதே மாதிரி காசும் நிறைய வாங்கிக்கிறாரு. இப்ப தேவா இருக்காருல, சார் அந்த ராபர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணா சார், குஷ்பு பாவோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. தீபக்கு கோவம் வருது. நிறைய மாத கர்ப்பிணியா இருக்க அந்த பொண்ணு கிட்ட போய் எப்படா தப்பா நடந்துக்க தோணுச்சு அப்படின்ற மாதிரி தீபக் கோவமா கேக்குறாரு. எப்படியா சாக தானே போறாங்க, அப்புறம் என்னன்ற மாதிரி இந்த ராபர்ட் கேக்குறான். இப்ப ராபர்ட் இருக்கான்ல, சீக்கிரமா அவனை அனுப்புங்க, கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம இவர் இருக்கார்ல, தேவா நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ராபர்ட் ஆளுங்க தேவாவோட கதையை முடிக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு தீபக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாத்திரையை போட்டு படுக்கலான்ற மாதிரி படுக்கிறாரு. இவர் வேலைலாம் பண்ணி வச்சாரு பாத்தீங்களா, அதுல தேவாவோட விஷயத்துல ஏதோ எரர் வந்துருது போல, அதை இவர் கவனிக்காம இருக்காரு. இவனுங்க இவரோட கதையை முடிக்கலான்ற மாதிரி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. தேவாவும் ஒன் பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இறங்கிக்கிறாரு. இவர் பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போதே அவன் இருக்கான்ல, கண்ணை வச்சு இவரை ஷூட் பண்ற மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள தீபக் கிட்ட இருந்து கால் வந்துருது. இங்க ஒரு எரர் ஆயிடுச்சு, திரும்பி தேவா தேவைப்படுறான், கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் தேவாவை திரும்பி கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் கண்ணை காமிச்சதுல அவர் பயந்து வேகமா இங்க இருந்து ஓடி இருப்பாரு. அச்சச்சோ தப்புஸ்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எதுக்காக நான் தப்பிக்க விட்ட, சீக்கிரமா கண்டுபிடின்ற மாதிரி தீபக் சொல்றாரு. எங்க சார் போயிடுவான், கண்டுபிடிச்சிடுறன்ற மாதிரி ராபர்ட் சொல்றான். தேவாக்கு செம்மையா பசிக்குது, எங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிச்சைக்காரங்களாம் ஒரு இடத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இவருமே அந்த இடத்துல உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. என்ன கோட் சூட்லாம் போட்டு நம்ம பக்கத்துல உட்கார்றாருன்ற மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. நம்ம கோட் சூட்லாம் போட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஸ்டேஷன்ல சமீரான்னு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துல போய் உட்கார்றாரு. பசினால இந்த இடத்துல மயக்கம் போட்டுறாரு. சமீராவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி தண்ணி எல்லாம் ஊத்தி இவரை எழுப்புறாங்க. இவர் சாப்பிடாததுனால தான் மயங்கி இருக்காரு அப்படின்றது தெரியுது. ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரவான்னு கேக்குறாங்க. இட்லி வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி காசுன்ற மாதிரி கேக்குறாங்க. காசெல்லாம் என்கிட்ட இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன கோட் சூட்லாம் போட்டிருக்கான், காசு இல்லைன்னு சொல்றான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஒரு சாக்லேட் இருக்கும், அந்த சாக்லேட்டை எடுத்து தராங்க. இவர் வேக வேகமா அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுறாரு. இப்பதான் இந்த சமீராவோட கதை என்னன்னு தெரிய வருது. சமீரா ராஜ்னு ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. அவரு நம்ம ஓடி போயிடலாம்னு சொல்லியிருப்பாரு. அதனால நம்பி வீட்டை விட்டு இவங்க கிளம்பி மும்பைக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த ராஜ் இவங்களை ஏமாத்தி இருக்காரு, போனையே எடுக்க மாட்டாரு. இதை பத்திலாம் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு, வேலை தேடி தான் வந்தன்ற மாதிரி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அப்புறமா சமாளிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி சமீராவும் ஏத்துக்கிறாங்க. ஆனா ராஜ் ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்ல இருக்காங்க. பேசாம வர ட்ரெயின்ல குதிச்சு இறந்து போயிடலான்ற மாதிரி ட்ரெயினை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தேவா இவங்களை தடுத்துடுறாரு. என்னங்க சாவ பாக்குறீங்க, எங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. போன் தரீங்களா, நான் ஒருத்தருக்கு கால் பண்ணோன்ற மாதிரி போனை வாங்குறாரு. இப்ப தீபக்கு கால் பண்ணி பாக்குறாரு. தீபக் போன் எடுக்க மாட்டாரு. வாய்ஸ் நோட் அனுப்புங்கன்ற மாதிரி ஆப்ஷன் வருது. இவர் பேசுற எல்லாமே வாய்ஸ் நோட்டா தீபக்கோட போனுக்கு போயிருது. இப்ப தீபக் வண்டியில ஏறி உட்காரும் போதுதான் இதை கவனிக்கிறாரு. தீபக் சார் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கன்ற மாதிரி தான் அவர் பேசியிருப்பாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி தீபக் முடிவு பண்றாரு. இவங்க இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, போற வழியில ஒரு மசூதி இருக்குங்க, அந்த இடத்துல என்ன இறக்கி விட்டுட்டு போங்கன்ற மாதிரி இவர் ஹெல்ப் கேட்கறாரு. சரின்ற மாதிரி அவங்களும் இறக்கி விட்டுட்டு போறாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. தீபக் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காரு. இந்த போன்ல இருந்து எனக்கு கால் வந்தது, பண்ணது இவன் தானான்னு கேட்கறாரு. ஆமா சார் இவன் தான் போனை வாங்கி கால் பண்ணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவர் விசாரணை பண்ணும் போது இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதே மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் இவங்களை ஏமாத்திட்டு போயிருக்கானோ எல்லாருக்குமே தெரிய வந்துருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்படி வீட்டுல வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. நோம்பு திறக்கிற நேரம் போல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ராபர்ட்டும் ஆளுங்களும் இந்த இடத்துல தேடி வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ இருக்காருல, வேற வழி இல்லாம அங்க இருக்க தண்ணியில குதிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஒரு கேங்கு கிட்ட மாட்டிருப்பாரு. அவங்க தான் பிச்சை எடுக்கலாம் விடுவாங்க. அந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு அண்ணன் பழகிருப்பாரு. அந்த அண்ணன் தான் இங்க இருந்து தப்பிச்சிட தேவா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. அது எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. ஆனா சமீராவால இப்ப வீட்டு பக்கமோ போக முடியாது. ஏன்னா வீட்டுல எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. ப்ளீஸ் ரீ கொஞ்ச நாள் மட்டும் தங்கிக்கிறேன்னு கேக்குறாங்க. ஆனா ஃப்ரெண்டோட ஃபேமிலி சுத்தமா ஏத்துக்கல. சரி நம்ம ஹாஸ்டல்ல பாத்துக்கலான்ற மாதிரி இவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எதர்ச்சியா திரும்பி தேவாவை சந்திக்கிறாங்க. தேவா இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு.
ஒன்னால தான் என்னோட லைஃபே நாசமா போயிருச்சு, எதுக்காக பின்னாடி வர, என் பின்னாடி வராதுன்ற மாதிரி திட்டிட்டு இவங்க நடக்கிறாங்க. இப்போ ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள இவங்க போயிடுறாங்க. ஆளுங்க எல்லாருமே தேவாவை தேடிட்டு இருக்காங்க. தீபக் தான் இந்த குஷ்புவோட கதையை முடிக்கணும். இப்ப குஷ்புவோட ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. குஷ்பு பிரெக்னண்டா இருக்கிறத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவளை போய் எப்படி சாவடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி தேவாவை காட்டுறாங்க. தேவா ரெண்டு சின்ன பசங்க பிச்சை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறத கவனிக்கிறாரு. நம்ம பிச்சை எடுத்தா உங்களுக்கு காசை தரலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல இவரு வேகமா பிச்சை எடுக்கிறாரு. நிறைய கலெக்ஷன்லாம் ஆகுது. அது மூலியமா அந்த பசங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி தராரு. தேவா என்ன நினைக்கிறாருன்னா, தீபக் சார் நல்லவரு, அந்த ராபர்ட் தான் கெட்டவன் நினைக்கிறாரு. அதனால பேசாம அந்த இடத்துக்கு நம்மளே போலான்ற மாதிரி திரும்பி அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வந்ததை பாக்குற செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல, உடனே தீபக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப உள்ள வந்தவர் அங்க குஷ்புவோட இடத்த பாக்குறாரு. குஷ்பு இல்லன்னு தெரிய வருது. குஷ்பு ஏதோ பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் தீபக்கும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப தீபக்கும் இந்த டீமை சேர்ந்தவர் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. தீபக் சார், நீங்க நல்லவரு நினைச்சேன், நீங்க கூட இப்படிப்பட்டவரா, எதுக்கு சார் எங்களை சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க, எங்களை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறாரு. இப்ப ராபர்ட்டும் ஆளுங்களும் எப்படியாவது பிடிக்கணும்னு துரத்திட்டு வராங்க. இவர் ஒரு காட்டு பகுதியில போகும்போது ராபர்ட் பிடிச்சு சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு நாய் வருது. அந்த நாய் தேவாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அது மூலியமா தேவா இருக்காருல, ராபர்ட்டை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா தப்பிச்சு ஓடுறாரு. என்னதான் இருந்தாலும் தேவாக்கு பயங்கரமா அடிலாம் பட்டிருக்கும். லேடிஸ் ஹாஸ்டல்னு கூட பார்க்காம அந்த ஹாஸ்டலுக்கு வந்து பொத்துன்னு விழுறாரு. இவரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு சமீரா வராங்க. ப்ளீஸ் மேடம், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. தீபக் இந்த சிச்சுவேஷனை நம்மளே சமாளிச்சிடலாம், நீரஜ் கிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சிருப்பாரு. இப்ப 2 நாள் கழிச்சுதான் நீரஜுக்கு இந்த தகவல் தெரிய வருது. தீபக்கை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நம்ம என்ன பண்ணோனே அவனுக்கு சரியா தெரியாது, அவனால பிரச்சனை வராதுன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. என்ன பண்ணுவியே தெரியாது, சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கிற, என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாதுன்ற மாதிரி நீரஜ் சொல்றாரு. இப்ப ஹீரோ நல்லபடியா தேறி வந்துடுறாரு. காப்பாத்தினதுக்காக சமீராக்கு நன்றிலாம் சொல்றாரு. உன் நன்றியை தூக்கி குப்பை தொட்டில போடு, உன் பில்ல செட்டில் பண்றதுக்கு காசை தான்ற மாதிரி கேக்குறாங்க. காசா, என்கிட்ட காசு இல்லன்ற மாதிரி சொல்றாரு. என்கிட்டயும் 10 பைசா கிடையாது, நானே இப்ப பிச்சைக்காரி நிலைமையில தான் இருக்கன்ற மாதிரி இவங்க புலம்புறாங்க. இப்ப ராபர்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இவருமே பாக்குறதுக்காக வந்திருக்காரு. தேவாவை எங்க இருந்து கூட்டு வந்து அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. சோ இப்ப தேவாவை கூட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தேவாக்கு ஒரு பெரியவர் தான் எட்டுன்ற மாதிரி சொன்னேன்ல, அந்த பெரியவருக்கு காசெல்லாம் தராரு. தேவா எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. தேவாக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா போதும் சார், அவங்களையே தான் சுத்தி சுத்தி வருவான்ற மாதிரிலாம் இந்த பெரியவருமே சொல்றாரு. தேவா 2வது வாட்டி வீட்டுக்கு போகும்போது குஷ்பு இல்ல, குஷ்புவோட ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வந்திருப்பாரு. இதை வச்சு வேணா பில்ல செட்டில் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதுல 2000 ரூபாய் நோட்லாம் இருக்கு. ஆனா அந்த நோட்டு கிழிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் நிறைய நோட்டு கிழிஞ்சிருக்கு. நல்லா இருக்க நோட்டு கம்மியா தான் இருக்கு. மத்த காசை வச்சு பில்ல பே பண்ணலான்ற மாதிரி பே பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது என்ன ஃபாலோ பண்ணி தொல்லை பண்ணாத, என்ன நிம்மதியா விடுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இங்க இருக்க தீபக்கு ஒருவேளை திரும்பி சமீரா கிட்ட போயிருப்பானான்னு தோணுது. சமீரா சாக்லேட் தந்து ஹெல்ப் பண்ணன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவருமே சமீராக்கு கால் பண்றாரு. அவன் திரும்பி உன்னை தேடி வந்தானான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், அவனை நான் திரும்பி பார்க்கவே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த தீபக்கு எனக்கு திரும்பி கால் பண்ணாரு, உன்னை வெறித்தனமா தேடிட்டு இருக்காரு, ஏன் எதுக்குன்னு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மேடம், எனக்கும் அதுதான் மேடம் புரியல, நான் பிச்சைக்காரன் தான், என்னை கூட்டு போய் என்னென்னமோ பண்ணாங்க, எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்கெல்லாம் போனன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இவர் சில இடத்தெல்லாம் சொல்றாரு. இவங்களுமே கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அது ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ், வேணா அந்த இடத்துக்கு போய் கேளு, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்றாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ராஜுக்காக ஒரு Dress வாங்கியிருப்பாங்க. இதை போட்டுட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல குளிச்சிடுறாரு. அந்த Dress-ஐ இவர் மாட்டிக்கிறாரு. எந்த பஸ்ல போனோன்றதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பஸ்ல போலான்ற மாதிரி இவருமே ஏறிடுறாரு. ஏற்கனவே நீரஜ் ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த சப் ரெஜிஸ்டர் கதையை முடிச்சிருப்பாங்க. அவரால் விஷயம் லீக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் கதையை முடிச்சிருப்பாங்க. அது தெரியாம இவருமே அந்த சப் ரெஜிஸ்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. செத்து போனவரை பாக்குறதுக்காக வந்திருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. நீ யாரு என்னன்னு கேக்குறாங்க. சந்தேகம் வர மாதிரி இருக்கிறதுனால போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. போலீஸுமே யாரா நீ, எதுக்காக செத்தவனை பத்தி விசாரிச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. சரி, எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப தீபக்கும் தேவா எங்கன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொய்யா சொல்ற அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கழுத்தை பிடிக்கிறாரு. கண்ணை காட்டுறாரு. இவங்களுமே பயத்துல இந்த இடத்துக்கு தான் சார் அனுப்பி வச்சேன், அவன் சொன்னதை வச்சுதான் அனுப்பி வச்சன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டானா, உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவருமே கிளம்புறாரு. சார், நான் சாதாரண பிச்சைக்காரன் தான் சார், அவர் சில பேப்பர்ல என்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கினாரு சார், அதுக்கப்புறம் ஆளுங்க அவருக்கு நிறைய காசெல்லாம் தந்தாங்க, இதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவன் என்ன வித்தியாசமா சொல்றான், சரி எந்த இடத்துல வச்சு காசு தந்த அந்த இடத்துக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே ஒவ்வொரு இடமா காட்டுறாரு. சரி இந்த வீடு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டை காட்டுறாரு. இது சப் ரெஜிஸ்டர் ஆபீசரோட ரெண்டாவது வீடுன்னு தெரிய வருது. இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட இந்த எஸ்ஐயும் விசாரிக்கிறது. செக்யூரிட்டி இருக்கார்ல, சார் பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக இந்த வீட்டை யூஸ் பண்ணுவாரு சார். ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு, அந்த பாஸ்வேர்டை எந்த பொண்ணுங்க சொன்னாலும் நான் உள்ள விட்டுருவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எஸ்ஐமே கீயை வாங்கிடுறாரு. இப்ப தீபக்கும் சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒருத்தன் வந்தானான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார் வந்தான், நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எஸ்ஐயும் இந்த வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்றதுக்காக வந்தாரு. பாத்தீங்களா, பார்த்தா பெட்டி பெட்டியா காசு இருக்கு. அதே மாதிரி நிறைய கோல்டு எல்லாம் இருக்கு. என்ன இவ்வளவு காசு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து இந்த எஸ்ஐ படிக்கிறாரு. அது மூலியமா ஒரு விஷயத்தை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவனை பினாமி மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இவன் சாதாரண பிச்சைக்காரன் தானே, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல நிறைய காசெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அதனால தான் உன்னை கொல்றதுக்காக துரத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எவ்வளவு காசு இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. உன்ன மாதிரி ஊர்ல இருக்க எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் சோறு போட்டாலும் அந்த காசு தீராது, அவ்வளவு காசு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எனக்கு அந்த காசெல்லாம் வேணாம் சார், என்னை உயிரோட விட்டாலே போதும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேர்மையானவர் தான். அதனால லீகலா பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள தீபக் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. சார் நான் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் தான், இந்த விஷயம்லாம் எனக்கும் தெரியும், நம்ம பேசி முடிச்சுக்கலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்க தேவா இருக்கார்ல, சார் இவரை நம்பாதீங்க, இவரும் கெட்டவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எது இவர் கெட்டவரா அப்படின்ற மாதிரி அந்த எஸ்ஐ கொஞ்சம் சுதாரிக்கிறது. நீங்க யாரு முதல்ல தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறது. இப்ப தீபக்கு பின்னாடி நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. இவருமே கன்னெல்லாம் காமிச்சு மிரட்டுறாரு. அப்ப சட்டுன்னு தீபக் கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணிடுறாரு. வேற வழியே இல்லாம தான் இந்த போலீஸை ஷூட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பாக்குற தேவாக்கு இன்னும் பயம் வந்துருது. இங்க இருந்து குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி குதிக்கிறாரு. நல்ல வேலையா ஒரு மரத்துக்கு மேலதான் விழுந்திருப்பாரு. காயம் பெருசா படாம இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, தீபக் சார் வேற வழி இல்லாம எஸ்ஐய ஷூட் பண்ணிட்டாருன்ற மாதிரிலாம் நீரஜ் கிட்ட சொல்றாங்க. சரி கிளியர் பண்ற வேலையை பண்ணுங்கன்ற மாதிரி அவருமே சொல்றாரு. தீபக்கை பொறுத்த வரைக்கும் பெருசா விருப்பம் இல்லாம தான் இதை பண்ணிருப்பாரு. இப்ப இவருக்கு குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாகுது. இந்த தப்புக்காக நம்ம நிறைய பேரை சாவடிச்சிட்டு இருக்குமே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஆளுங்க மேற்கொண்டு கிளம்பலான்னு யோசிக்கிறாங்க. ஆனா தீபக் எனக்கு உடம்பு முடியல, நீங்க மட்டும் பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப தேவாவும் சமீராவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் என்னோட நெத்தியில கண்ணை வச்சாரு, இதுக்கப்புறம் உன் கூட என்னால சேர்ந்து சுத்த முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. இவருமே எந்திரிச்சு போறாரு. இவருக்கு ஒரு பயம் வருது. என்ன பத்தி தெரிஞ்சதுனால அந்த எஸ்ஐயை ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க, உங்களையும் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குங்க, என் கூட வந்துருங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. அப்பன்னு பார்த்து இவரை ஃபாலோ பண்ணி ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேற வழி இல்ல, உன் கூட தான் வந்து தொலையணும், சரி வா போலான்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை நினைச்சோம் பொண்ணை நினைச்சோம் தான் கவலைப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரை சேஃப் பண்ணிட்டா போதும்னு யோசிக்கிறாரு. இப்ப துபாய்க்கு இவங்க ரெண்டு பேருக்குமே டிக்கெட்லாம் புக் பண்ணிடுறாரு. இப்ப ஒய்ஃபை எழுப்பி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேருமே துபாய்க்கு கிளம்ப போறீங்க, அங்க சில ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன், இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் என்னாச்சுன்னு ஒய்ஃபை கேக்குறாங்க. அதெல்லாம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் சீக்கிரமா வந்துடுறேன், இப்ப நீங்க ரெண்டு பேருமே போனோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. தேவாவும் சமீராவும் எங்க போனாலும் அவனுங்க கண்டுபிடிச்சா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி சமீரா யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க பயத்துல என்ன பண்றாங்கன்னா குப்பை வண்டியில ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம போனை வச்சுதான் ட்ரேஸ் பண்றாங்கன்னு சமீராக்கு புரிஞ்சிருது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க தேட மாட்டாங்க. இப்ப இவங்க குப்பை வண்டியில டிராவல் பண்றதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தீபக்கு ஒய்ஃபையும் பொண்ணையும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப தீபக் இருக்கார்ல, இந்த ப்ராஜெக்ட பத்தியும் இவர் பண்ணதை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அந்த பென் டிரைவை பத்திரமா ஒரு இடத்துல இவர் மறைச்சு வச்சிடுறாரு. குப்பை வண்டியும் லோட ஒரு இடத்துல கொட்டிட்டு போயிருது. தேவக்கு இதெல்லாம் சாதாரணமா இருக்கு, ஆனா சமீராக்கு இதெல்லாம் கஷ்டமான விஷயம் இல்ல. இவங்க இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எல்லாமே ஒன்னால் தான் வந்தது அப்படின்ற மாதிரி இவரையும் போட்டு திட்டுறாங்க. இந்த இடத்துல வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவர் இருக்கார்ல, பேசாம நம்மளே மாட்டிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க போன் எடுத்து தீபக்கு கால் பண்றாரு. தீபக் அந்த நீரஜ் கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த கால் வருது. தீபக் சார் நான் இங்கதான் இருக்கேன், வந்து தாராளமா கூட்டு போய்க்கோங்க, நான் வந்துடுறேன், இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. இத பாக்குற சமீரா எதுக்காக அவசரப்பட்டு கால் பண்ணன்ற மாதிரி போனை பிடிங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அவங்க வரதுக்குள்ள கிளம்பணும்ன்ற மாதிரி இவரை கூட்டு போறாங்க. இவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த வழியில ஒரு பிச்சைக்காரர் இறந்து போயிருப்பாரு. கார்பரேஷன்ல இருந்து ஆளுங்க வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கோணி பையில இவரோட பாடியை கொண்டு போலாம்னு நினைக்கிறாங்க. பாடியை கொண்டு போகாதீங்க, நானே அடக்கம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு காசு கூட தரேன், விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி காசு தான் விட்றோன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அந்த ஆபீசர் வீட்டுல நிறைய காசு இருக்கிறது தெரியும்ல, அந்த வீட்டுக்கிட்டே உங்களை கூட்டு வந்துடுறாரு. மேடம் பொண்ணுங்க ஒரு பாஸ்வேர்டை சொன்னாதான் கீ தருவாங்க, ப்ளீஸ் மேடம் அந்த பாஸ்வேர்டை சொல்லி கீயை மட்டும் வாங்குங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவங்களுமே அந்த பாஸ்வேர்டை சொல்றாங்க. ஓல்டு மங்க் அப்படின்றது தான் பாஸ்வேர்டா இருக்கும். இந்த பொண்ணு விலைமாது போலன்ற மாதிரி அங்க இருக்க வாட்ச்மேன் யோசிக்கிறாரு. இந்தாங்க கீன்ற மாதிரி எடுத்து தந்துடுறாரு. இப்ப கீயை போட்டு இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. இங்கதான் நிறைய காசு நிறைய தங்கம்லாம் இருக்கு பாத்தீங்களா. இவருக்கு தேவையான கொஞ்சம் காசை மட்டும் எடுத்துக்கிறாரு. மேடம் மீதி இருக்க காசை நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இறந்து போனவர் பிச்சைக்காரரு, அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்குமே சம்பந்தம். அவரோட பாடியை காசு தந்து வாங்கிடுறாரு. அதே மாதிரி இந்த விஷயத்த பெரிய லெவல்ல பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப நிறைய பேர் இந்த இடத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக கூட்டலாம் வந்துடுறாரு. சமீராவை இவர் கிளம்பி தானே போக சொன்னாரு. இவர் என்னதான் பண்றாருன்னு பாக்குறதுக்காக சமீரா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்கதான் போய் வா சாங் வருது. இப்ப சமீராவும் இவர் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கொடுத்தது போக இன்னும் நிறைய காசு இருக்கும். பிச்சைக்காரங்களை பாக்குறாருல, அவங்களுக்கு இந்த காசெல்லாம் தரலான்ற மாதிரி காசு தராரு. நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை வாழ்த்தெல்லாம் செய்யறாங்க. அதை பார்க்கும் போது இவருக்கு ரொம்ப அழுகலாம் வருது. தேவாவை எப்படி அமுக்குறதுன்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் தேவா கிட்ட இருந்து கால் வருது. தேவா இருக்கார்ல, சார் நான் சொல்றது நீங்க பண்ணீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நீரஜ் கேட்கிறாரு. என்ன மாதிரி நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்வாதாரத்தை நீங்க அமைச்சு தரணும், என்கிட்ட இருக்க காசு மூலியமா அமைச்சு தாங்கன்னு சொல்றாரு. எது வாங்கிட்டு இருக்க காசு மூலியமாவா? அதுவே என் காசு தான்டா, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பண்ண முடியாதுன்னா நானும் வர முடியாது, நீங்க முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. அவன் எங்க இருந்தாலும் சரி புடிங்கன்ற மாதிரி நீரஜம் கோவப்படுறாரு. இப்ப தேவா திரும்பி அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. தேவா நீ பாதி காசு எடுத்துக்கோ, நான் பாதி காசு எடுத்துக்கிறேன், நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுவோம், நிம்மதியா இருப்போன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த காசெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்க மூலியமா பண்ண போறேன்னு சொல்றாரு. டே பைத்திய மாதிரி பேசாதரா, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நம்ம கதையை முடிச்சிருவாங்க, நான் வேணா கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து காசு எடுத்துட்டு போக பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எப்படியோ நம்ம சாகலாம்னு நினைச்சோம், அந்த டைம் அவன் தான் காப்பாத்துனா, அவனுக்காக இந்த ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சரிடா என்ன பிளான் வச்சிருக்க சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரு ஒரு பிளான் வச்சிருப்பாரு, அதை பத்தி இவங்க கிட்ட சொல்றாரு. அந்த போன் ஆன் பண்ணா வருவாங்கன்னு தெரியும்ல, இவரு வேணும்ட்டே போன் ஆன் பண்றாரு. டவர் சிக்னல் கிடைக்கிறதுனால இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. தீபக் ஒரு இடத்துல இருக்காரு, எல்லாருமே மத்த இடத்துல போய் தேடிட்டு இருக்காங்க. தீபக்கு தனியா இருக்கிறத இவருமே லாங்ல இருந்து பாக்குறாரு. இப்ப சட்டுன்னு வந்து தீபக் மண்டிலேயே அடிக்கிறாரு. தீபக்க மட்டும் சாமர்த்தியமா அங்கிருந்து தூக்கிடுறாரு. நாங்க 4 பேருமே உங்களை எவ்வளவு நம்பணும் சார், எதுக்காக சார் இப்படி பண்ணீங்க? குஷ்பு வார்த்தைக்கு வார்த்தை உங்களை அப்பான்னு கூப்பிடுவா, அவளுக்கு எப்படி சார் இப்படி பண்ண தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. டே தேவா, நான் வேணும்ட்டு எதுவுமே பண்ணல, என்னையே மிரட்டி தான் பண்ண வச்சாங்க, இதுக்கப்புறம் அவங்க சொல்றதை நான் பண்ண மாட்டேன்டா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பென்ட்ரைவ்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, குஷ்புவை சாவடிச்சிட்டீங்கல்ல, மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. குஷ்பு சாவலடா, இன்னும் உயிரோட தான் இருக்கா, நான் சொல்ற இடத்துக்கு கூட்டு போன்னு சொல்றாரு. காணாம தீபக் எங்கன்ற மாதிரி ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, அவர் போன் ஆன் பண்ணி இருப்பாரு போல. இப்போ ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போறது உங்களுக்கு தெரிய வருது. இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் குஷ்புவை பத்திரமா வச்சிருக்காரு போல. இவரை சாவடிக்க சொல்லியிருப்பாங்க, இவர் பத்திரமா இந்த இடத்துல அந்த பொண்ணை வச்சிருக்காரு. குஷ்புவை உயிரோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தேவா நிம்மதி ஆகுறாரு. அப்ப தீபக் சார நம்பலான்னு யோசிக்கிறாரு. தேவா டைம் இல்ல, நம்ம கிளம்பணும்ன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. கிளம்பலாம் நினைக்கிறதுக்குள்ள ஆளுங்களா இந்த இடத்துல சுத்து போட்டுறாங்க. தீபக்கு இவங்களுக்காக சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு எல்லாரையும் ஷூட் பண்றாரு. இவங்களை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு. இப்ப குஷ்புக்கு வேற பிரசவ வலி வந்துருது. தேவா இருக்காரு பாத்தீங்களா, குஷ்புவை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்காரு. கதவுக்கு அந்த சைடு ஓடிடுறாங்க. தீபக்கும் கதவை தாண்டி போயிடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, தீபக்கா ஷூட் பண்றாங்க. தீபக்கு உயிர் போற நிலைமையில கூட ஆளுங்களை அந்த சைடு போக விடாம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. தீபக் சாரால வர முடியாதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க வேற குஷ்பு பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை பிறந்துருது, ஆனா குஷ்பு இறந்து போயிடுறாங்க. அந்த சைடுல தீபக்கும் இறந்து போயிடுறது. இப்ப குழந்தை மட்டும் உயிரோட இருக்கு. குழந்தைய என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்கள மீறிலாம் எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி சமீரா சொல்றாங்க. இப்பயும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தேவா யோசிக்கிறது. தேவா கிட்ட நிறைய காசு இருக்கு பாத்தீங்களா, அந்த காசு எல்லாத்தையும் நீரஜோட வீட்டு வாசல்ல கொட்டணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு குப்பை வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல காசெல்லாம் கொட்டிடுறாரு. இப்ப காலையில மீடியாட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இவ்வளவு காசு இந்த இடத்துல கொட்டி இருக்கு, யாரு கொட்டினான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பெட்ரோலியம் மினிஸ்டர் கூப்பிட்டு நீரஜ பயங்கரமா திட்டுறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம போட்ட எல்லா பிளானுமே வெளியே வந்துரும் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோ, நாங்கெல்லாம் தப்பிச்சிருவோம், உன் மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுருவோம், கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி வார்னிங் கொடுக்கறாரு. நீரஜும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீரஜ் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு ஒரு பென்ட்ரைவ் வந்திருக்கு. என்ன பென்ட்ரைவ்னு இவங்க போட்டு பாக்குறாங்க. இவங்க போட்ட எல்லா பிளான பத்தியும் தீபக் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போதைக்கு தேவா இவங்களுக்கு மட்டும் தான் பென்ட்ரைவ் அனுப்பியிருக்காரு, காப்பியை மத்தவங்களுக்கு தரல. அதை மீடியா கிட்ட தரக்கூடாதுன்னா நான் சொல்றதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உங்களுக்கு பிச்சைக்காரங்களோட அருமை தெரியாம தானே சாவடிச்சீங்க, நீங்க ஒரு நாள் பிச்சை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு.
என்ன விளையாடிட்டு இருக்கியா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கண்டிப்பா பிச்சை எடுக்கணும், அப்படி இல்லைன்னா மீடியா கிட்ட இந்த பென்ட்ரைவை தந்துருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன பண்ண போறேன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. வேற வழி இல்ல, அவன் சொன்ன மாதிரி பிச்சை எடுக்க போறேன், எப்படியோ என்ன தள்ளி இருந்து பாப்பான், ஆளுங்களை வச்சு அவனை புடிச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. இவரோட ஆளுங்க இவரை லாங்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் பிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் பிச்சை எடுக்கிறத தேவாவும் லாங்ல இருந்து வாட்ச் பண்றாரு. என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு இடமா போங்கன்னு சொல்றாரு. இவரும் ஒவ்வொரு இடமா போறாரு. அப்ப இந்த சமீரா இருக்காங்கல்ல, காசெல்லாம் போட்டுட்டு போறாங்க. இப்ப நீரஜுக்கு யாரோ 500 ரூபாயை போட்டு போறாங்க. நீரஜ் எல்லாருக்கும் 500 ரூபாய் தந்தார்ல, இது அந்த 500 ரூபான்றது இவருக்கு தெரிய வருது. அவனை புடிங்கன்ற மாதிரி ஆளுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. ஆளுங்க எல்லாருமே வேகமா அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல மாட்டின நபர் வேற ஒருத்தரா இருப்பாரு. இது எல்லாமே தேவாவோட பிளான் தான். தேவா இவருக்கு பக்கத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. சட்டுன்னு இவரை லாக் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு குப்பை மேடுக்கு இவரை கூட்டு வந்துடுறாரு. ஒரு நாள் பிச்சைக்காரனா இருந்தது எப்படி இருந்தது, எங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு, எதுக்காக சார் எங்களை வச்சு இதை பண்ணலாம் நினைச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப பாருங்க, குஷ்பு இறந்து போயிட்டா, இந்த பையன் தனியா இருக்கான், இந்த பையனை யார் சார் இதுக்கப்புறம் பாத்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எவ்வளவு காசு வேணும் கேளு, இந்த குழந்தைய காலம் முழுக்க பாத்துக்கிறதுக்கான காசை நான் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும், தருவீங்களான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, காசு தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி இவருமே சண்டை போடுறதுக்காக பக்கத்துல வந்துடுறாரு. அப்படி சண்டை போடுறதுக்காக அடிக்கிறாருல, அப்ப குழந்தை மேல அடிபட்டுது. அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. இந்த விஷயத்த சமீராவும் பாவமா பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி எப்படியாவது காப்பாத்தலாம்னு நினைக்கிறாங்க. தேவா பார்க்கலான்னு போக பாக்குறாரு. ஆனா இவர் விட மாட்டாரு. தேவாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. தேவாக்கு எப்படி அந்த குழந்தைக்கு பக்கத்துல போறதுன்னு தெரியல. ஒரு ஷார்ப்பான ஆயுதம் மாட்டுது. அதை வச்சு ஒரு திருப்புறாரு. கரெக்டா அது நீரஜோட கழுத்துல பட்டு நீரஜ் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் குழந்தைய பாக்குறதுக்காக வராரு. குழந்தை பொழைச்சிருது. இந்த குழந்தைய நம்மளே வளர்ப்போம், இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த இடம் எரிய ஆரம்பிச்சிருக்கும். அங்க நீரஜ் பாடியும் எரிஞ்சிருது. இவங்க 2 பேருமே அந்த பெரியவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது திரும்பி திருப்பதிக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. பெரியவரும் குழந்தையோட பேர் என்னன்னு கேக்குறாரு. இவங்க குபேரான்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஏறக்குறைய இவங்க கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அதை வச்சு இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக்கா நான் ஃபீல் பண்ணேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது என்னன்றத சொல்றேன். ஆக்சுவலா பிச்சைக்காரங்க பேர்ல காசெல்லாம் போட்டு அனுப்பலான்ற மாதிரி முடிவு பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த முடிவே எனக்கு என்னமோ தப்பா தான் தோணுச்சு. பிச்சைக்காரனை பொறுத்த வரைக்கும் காசு இல்ல அவ்வளவுதான், மத்தபடி அவன் முட்டாள்லாம் கிடையாது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவங்கள வச்சு நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனா பிச்சைக்காரங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குது, காசை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும்ன்றது நல்லாவே தெரியும். ஆனா இதுல என்னமோ பிச்சைக்காரங்களை வச்சே இதை பண்ணிடலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த லாஜிக் தான் எனக்கு புரியவே இல்லை. பிச்சைக்காரங்களுக்கும் நம்மள மாதிரி மூளை தெளிவா வேலை செய்யும். அவங்க எந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது 4 பேரை கூட்டு வந்து இவங்க பெரிய பிளான் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேர்ல ஒருத்தனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இருந்தாலுமே தெரியாத மாதிரி கூட அவன் காட்டி நடிச்சு சாமர்த்தியமா இவங்க காசெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு பிளான போடுவான். அந்த அளவுக்கு யோசிப்பான். அதாவது நம்ம என்ன யோசிப்போமோ அதை பிச்சைக்காரங்களும் கண்டிப்பா யோசிப்பாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு கொண்டு வந்தா கூட பரவாயில்ல, இவங்க எப்படி பிச்சைக்காரங்கன்னு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. தேவாவை தெளிவான கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. தேவாவை என்னெல்லாம் பண்ண வச்சாங்கன்றது தேவாக்கு தெளிவா தெரியும். இப்ப யார்கிட்டயே அதை சொல்லணும்னா ஈஸியா அதை சொல்லலாம். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, எதுவுமே தெரியாத மாதிரிலாம் பேசுவாரு. அப்படிதான் இந்த கேரக்டரையே டிசைன் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் உறுத்தலா பட்டது. உங்களுக்கு இந்த மாதிரி உறுத்தலா பட்டதா இல்லையான்றத சொல்லுங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.